நான் ஆராதனை பண்ணணும், நான் அவரை துதித்து பாடணும், நான் ஞாயிற்றுக்கிழமை தவறாம சர்ச்சுக்கு போயிடணும், நான் மெசேஜ் எல்லாம் ரெடி பண்ணி இதெல்லாம் பண்ணிடணும் அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம். தப்பில்லை. ஆனால் ஆண்டவர் அதுக்கு முன்னாடி சொல்றாரு, இதெல்லாம் சரிப்பா, ஆனா என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதற்கு கீழ்ப்படி அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு குணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீழ்ப்படிதல். நம்ம ஆண்டவரோட வார்த்தையை கீழ்ப்படிதல ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட அதை பேசிக்கொண்டு இருக்கிறேன். ஸோ இந்த டைம்ல முடிவு பண்ணுங்க, இதெல்லாம் நம்ம செய்யலாம், ஆனா அதெல்லாம் தாண்டி ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படியணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு நான் கீழ்ப்படியணும், கீழ்ப்படிகிற இருதயத்தை எனக்கு தாங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஓகேங்களா? கட்டாயம் ஆண்டவர் அப்பேற்பட்ட இருதயத்தை அவங்களுக்கு தந்து நடத்துவார். ஆண்டவர் மேல முக்கியத்துவப்படுத்தி நமக்கு கீழ்ப்படுகிறத காட்டில் ஆண்டவர் வேற எதுவுமே பெருசா பார்க்க முடியும். ஸோ கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க, அவர் வழியில தொடர்ந்து நடங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.